கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? ஓகே, இந்த வசனம் ஸ்கிப் பண்ண அடுத்த வசனம் போயிடலாம். 3வது வசனம். ஈசாய் பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். 4வது வசனம். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்படியே வந்தோம்னா அடுத்த 5வது வசனம். அதுக்கு 5வது வசனம் சொன்னா, கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்பதை கூட பலிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலிவிருந்துக்கு சொல்லுங்க அழைத்தான். சரி, இப்போ நீங்க அப்படியே முடிச்சுவாங்க. சரிங்களா? இதோட பேக்ரவுண்ட் சொல்றேன். எருசலேம் அப்படிங்கிற ஒரு ஊர். சரிங்களா? அல்ல கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். திடீர்னு கேள்வி கேட்பேன், மைக் கொண்டு வந்து உங்களுக்கு நிப்பாடுறேன். சரிங்களா? இப்போ எருசலேம் ஒரு ஊர்ல சவுல் ராஜா இருந்தார். யாரு? சவுல் ராஜா இருந்தார். சரிங்களா? இப்போ இந்த சவுல் ராஜாவை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் புறக்கணிச்சார், ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு? ராஜாவா இருந்தவரை என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ சவுல இன்னொரு கிங் ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டா? சோ சாமுவேல் ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. இப்போ அவர் ரொம்ப சோகத்துல இருக்காரு. ஏன்? ஏன்னா சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இன்னும் அடுத்து ஒரு கிங் வேணும் இல்லையா? இப்போ இந்த தீர்க்கதரிசி ப்ராஃபட் ரொம்ப ஒரு சோகத்துல இருக்கிறாரு. அதான் முதல் வசனத்துல வாசம், நீ என்ன மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்ப? எவ்வளவு நீ சோகமா இருப்ப? நீ என்ன பண்ணு? எழுந்து உன்னுடைய கொம்புல நீ தைலத்தை ஃபில் பண்ணிட்டு நீ என்ன பண்ணு? பெத்லகேம்ங்கிற ஊருக்கு போ. அங்க போகும்போது ஈசாயின்னு ஒருத்தர் இருப்பார். இங்கிலீஷ்ல போட்டு ஜெசி. அவருடைய வீட்டுக்கு போ. அவருடைய வீட்டுல அவருடைய பசங்களை ஒரு பையனை என்ன பண்ண போற? என்ன பண்ணா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண போறாரு? கிங்க அப்பாயிண்ட் பண்ண போறாரு. புரிஞ்சு அவங்களுக்கு? சோ என்ன பண்றாரு தெரியுமா? சாமுவேல் ஆண்டவர் சொன்ன மாதிரியே தன் கொம்பை எடுத்துட்டு அதுல தைலத்தை ஃபில் பண்ணிட்டு நேரம் எங்க போறாரு? பெத்லகேமுக்கு வந்தாச்சு. பெத்லகேம் வந்த அப்புறம் ஜெசிக்கு சொல்லியாச்சு, இந்த பாருப்பா அவன் வீட்டுல இருந்து ஒரு பையன் என்ன பண்ண போறாரு? ஆண்டவர் ராஜாவா செலக்ட் பண்ண போறாரு. நீ என்ன பண்ண? எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. சோ நீ பலி விருந்து சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிரு, ஓகேவா அப்படின்ட்டார். அதே மாதிரி ஜெசி ரொம்ப ஹாப்பி. ஏன் ஹாப்பி? ஏன்னா என்ன ஆக போறாரு? அவரு ஜெசி இங்க ஆக போறாரு. அவர் ராஜாவுக்கு அப்பாவாக போறாரு. அப்படித்தானே? எவ்வளவு சந்தோஷமான விஷயம், பயங்கர சந்தோஷம். ஒரு கெடா விருந்து தான். மட்டன் வேற சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாம் அடிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாரு. தன் பசங்களையும் கூப்பிட்டு வச்சிட்டாரு. இப்ப யார் வந்துட்டா வீட்டுக்கு? அதுக்குள்ள நடந்துச்சா? யாரு வந்தா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடிய கதை கேட்டு யார் வீட்டுக்கு வந்தா? தீர்க்கதரிசி வந்தார். சாமுவேல் வீட்டுக்கு வந்துட்டார். ரெடியா கையில கொம்பு எடுத்து வந்துட்டார். இப்போ ஜெசி இருக்கிறாரு வீட்டுல. அவங்களுடைய பசங்க எல்லாம் இருக்கிறாங்க, 7 பசங்க. ஆனா ஜெசிக்கு மொத்தம் எத்தனை பசங்க தெரியுமா? ஈசாய்க்கு மொத்தம் எத்தனை பசங்க தெரியுமா? 8 பசங்க. எத்தனை? உங்க வீட்டுல எத்தனை பசங்க? யார் வீட்டுல அதிகம்? அவங்க யார் வீட்டுல? 3 பேர், அக்கா தங்கச்சா. உங்க வீட்டுல 3 பேரு. சரி, 4 பேர் யார் வீட்டுல? யாரும் இல்லையா? 4 யாரும் இல்லையா? 5 4 3 இருக்குதா? 3 பேர் இருக்கீங்க. சரி, 2 எல்லாருமே 2 இருப்பாங்க. 1 யாரு? 1 ஒரே நான் மட்டும் தான் எங்க வீட்டு செல்ல பிள்ளை இல்ல. சரி, இப்போ கவனிங்க. அப்ப இப்ப ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க சொன்னா? பின்னாடி கேட்போம். ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க? 8. கண்டிப்பா 8 தானா? கண்டிப்பா 9 இருக்குமோ? அப்படி கண்டிப்பா 8 தான். சரிங்களா? அப்ப ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க. ஆனா இந்த ஈசாய் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டாரு. ஒருத்தனை மட்டும் என்ன பண்ணல? அவர் யாரு? அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. டேவிட் என்ன பண்ணல? கூப்பிடல. இப்ப அது சாமுவேலுக்கு தெரியாது. இப்ப 7 பேர் லைனா இருக்காங்க. இப்ப சாமுவேல் எதுக்கு வந்தாரு? சாப்பிடுறது வந்தாரு. ராஜாவா ஒருத்தன் அப்பாயிண்ட் பண்ண வந்திருக்கிறார். இப்ப வராரு. வசனம் சொல்லுது, அப்படியே அந்த பக்கத்தை அப்படியே ஓபன் பண்ணுங்க. 6வது வசனம். அவர்கள் வந்த பொழுது எழுதிட்டீங்களா? அவர்கள் வந்த பொழுது அவன் எலியாவை பார்த்தவனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தானாக்கும் என்றான். கவனிங்க. ஃபர்ஸ்ட் எலியாப் தான் முதல் பையன். பேர் என்ன பேரு? எலியா. இப்ப எலியாவை பார்த்த உடனே சாமுவேலுக்கு தோணிருச்சு, இவனா தான் இருக்கணும். ஏன்னா இவன் யாரு? வீட்டோட
மூத்த பையன். ரெண்டாவது ஆள் எப்படி இருக்காரு அப்படின்னா செம்ம பாடி பில்டர், அப்படி செஸ்ட், ஆர்ம்ஸ், ட்ரைசெப்ஸ், அப்படி சிக்ஸ் பேக்ஸ்லாம் வச்சு எப்படி இருக்காரு, அல்ல ஹைட் 6 அடி இருந்திருப்பாரு நினைக்கிறேன். இப்போ சாமுவேல் பார்த்தாரு, இவனாதான் இருக்கும். யாரா இருக்கும்? இவனாதான் இருக்கு. இவன் ராஜா கரெக்டா இருப்பான், ஃபிட்டா இருக்கிறாரு. இன்னொன்னு சொல்ல போனா இவன் எங்க வேலை பார்க்கலாம், ஆர்மியில தான் வேலை பார்க்கிறாரு. சொல்லி யுத்தம் வேற தெரியும், ட்ரைனிங் வேற கொடுத்துருப்பாங்க. இவன் தான் இருக்கும் அப்படின்ட்டு இவன் தான் இருக்குன்னு போகும்போது ஆண்டு சொல்றாரு, நிப்பாட்டு, இவன் கிடையாது. வசனம் சொல்லுது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நீ இல்லப்பா போ அப்படின்ட்டார். இப்ப ஈசா சொல்ற இவன் இல்லைன்னா என்ன, அடுத்த ஆளை கூப்பிடும். அடுத்த ஆள் இருந்தது, அடுத்த பேர் அபிநதா. சரி நீ போப்பா அப்படின்னு இப்ப அபிநதா கூப்பிடுறாரு. கவனிங்க, இப்ப அபிநதாவும் அதே மாதிரிதான், அவரு குறைஞ்சது கிடையாது. அவரும் ஆல்ரெடி வளர்த்து அவரும் ஆர்மியில் வேலை பார்க்கிறாரு. இப்ப அவரை கூப்பிட்டு இவனதான் இருக்கும் அப்படின்னு என்ன நினைக்கிறார் சாமுவேல் நினைக்கிறாரு. ஆனா ஆண்டு என்ன சொல்றாரு, இவனும் இப்ப புரிஞ்சிருச்சு ஈசாய்க்கு. அப்பவே நினைச்சேன் இவனுக்கு எலியாபு அபிநதாபுன்னு பேர் வைக்கும் போது இவன் எனக்கு வச்ச ஆப்புன்னு புரிஞ்சிருப்பாரு. இப்ப 3வது பையன் பேர் என்ன தெரியுமா, சம்மா. எவ்வளவு சம்மா கத்துருவோம் கூட இருக்கிறாங்க, இவனாதான் இருக்கும் அப்படின்னு அவர் விசுவாசத்தோட தான் பையனை முன்னாடி நிப்பாட்டி, சரி இவனை பாருங்க அப்படிங்கிறாரு. சாமி என்ன சொன்னாரு தெரியுமா, இவனு இல்ல, என்ன பண்ணுது, சரி இவன் என்ன மிச்சத்துல பேசிருக்காங்க, எத்தனை பேர் அங்க நிக்கிறாங்க, 4 பேர் நிக்கிறாங்க. இதுல யாராவது ஒருத்தர் நிப்பாங்க அப்படின்ட்டு ஆண்டவர் தேர்ந்தெடுப்பாரு. சரி இப்ப இவனா இருப்பானோ அப்படின்னு இவனை கொண்டு போறாரு. சாமுவேல் இவன் இல்ல போ. இப்ப இவனா இருப்பானோ, இவனும் இல்ல போ. இப்ப இவனா இருப்பானா, இவனும் இல்ல. இப்ப கடைசியா ஒருத்தர் நிக்கிறான், சரி இவன் தான். இப்ப எல்லாரும் போயிடுச்சு, யார் தான் இருக்கா இப்போ, கண்டிப்பா காந்த அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், சரி எல்லாரையும் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்ப நான் தான். அவர் எப்படி காலரெல்லாம் தூக்கி விட்டு அடுத்த கிங் யாரு, அவர் பேர் என்ன பேர் பைபிள்ல அவரே போட்டிருப்பாரு, பைபிள் போட்டிருக்கு, அவர் பேர் கூட அவரே கிங்னு போட்டிருப்பாரு. நான் தான் வாங்க சாமுவேல் சார் அப்படின்னு. நீனும் இல்ல போ. இப்ப எப்படி இருந்திருக்கும், சாமுவேலுக்கே கன்ஃபியூஸா இருக்கும். என்னடா இது, ஆண்டவர் ஈசாயோட வீட்டுல ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொன்னாரு, அவன் பசங்க அவ்வளவையும் அவனுக்கு வந்துட்டாங்க. ஆனா சாமுவேல் ஒன்னே ஒண்ணு தெரியும், ஆண்டவர் என்ன பண்ண சொல்ல மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். ஈசா வீட்டுல வந்து அவன் பசங்க எல்லாம் கூப்பிட்டேன், எல்லாரும் வந்தாங்க, யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு டவுட், மிஸ்டர் ஜெசி இங்க வாங்க, உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒரு பையன் இருக்கானா, இல்ல இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும் போது இப்ப ஜெசி தான் உண்மையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எல்லாத்துக்கும் இளைஞர் ஒருத்தர் இருக்கான் சார், பைபிள் வாசிங்க 11வது வசனம். உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை எல்லாம் கையில் பிள்ளைங்க 2 குவாலிட்டி சொல்றேன். இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான். என்னது காட்டுங்க, தெரிய மாட்டேங்குது செய்யுங்க. இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன், யங்கஸ்ட் காய். புரியுதா உங்களுக்கு, ஒரு சின்ன பையன் இருக்கான்னு சொல்ல போனா ஸ்மால் பாய். யாரு இருக்கா, இன்னும் ஒருத்தர் இருக்காங்க, அவன் யாருங்க, ஸ்மால் பாய். 2வது என்ன சொல்றாருன்னா, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். ஷெப்பர்ட் சொல்லுங்க, இப்படி சொல்லலாம், ஸ்மால் ஷெப்பர்ட். ஏன்னா அவனுக்கு கிட்ட கொஞ்சம் ஆடுகள் தான் கொடுத்துருந்தாங்களாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்னதான் சொல்லுங்க, ஸ்மால் பாய், ஸ்மால் ஷெப்பர்ட், அவ்வளவுதான். இப்போ கேட்கிறாரு, ஈசாய் கேட்கிறாரு, யாராவது இருக்கிறாங்களா போது, இருக்கிறான், எல்லாத்துக்கும் ஒருத்தர் இளையவன் இருக்கிறான், ஸ்மால் பாய், ஸ்மால் ஷெப்பர்ட். புரியுது. இப்ப எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஈசாய் உங்க வீட்டுல ஒருத்தனை தேர்ந்தெடுக்க போறேன்னு வந்திருக்கிறார், 7 பேரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இருக்கிறது ஒரே ஒரு ஆள், அவனை விட்டா வழி கிடையாது. அப்ப அட்லீஸ்ட் கொஞ்சம் வீட்டை கொடுத்துருக்கணுமா வேணாமா? உங்க அப்பா சொல்லுவாங்க, சார் என் பையன் நல்லா டிராயிங் பண்ணுவேன், நான் ஒரு காலேஜ்ல வந்து ஸ்கூல்ல வந்து நான் ஒழுங்கா படிக்கல, மார்க் ரொம்ப கம்மின்னு எங்க டீச்சர் கூப்பிட்டாங்க. யாரு, எங்க அப்பா. எங்க அப்பா வந்தாங்க, எங்க டீச்சர் ஒரே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இவங்க இந்த மார்க் சரியில்லை, மேக்ஸ் சொல்லுங்க, டிசிப்ளின் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. இப்ப எங்க அப்பா பங்கு ஏதாவது சொல்லணும்ல, நல்லா டிராயிங் பண்ணுவா அப்படின்னாரு. அந்த டீச்சர் பாக்குறாங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவரு புரியுது உங்களுக்கு எதுக்கு எவ்வளவுனா, இன்னும் நம்ம பையனை குறை சொல்லிட்டே இருக்காங்க, ஏதாவது நல்ல செய்யற நல்ல பாயிண்ட் வந்து எடுத்து விடணும் அப்படின்னா அப்படின்னு புரியுதா உங்களுக்கு. அப்ப ஜெசி ஏதாவது சொல்லி அட்லீஸ்ட் வேற மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே சொல்லிருப்பாரு. எதுவுமே சொல்ல, என்ன சொன்னாரு, ஒண்ணு இருக்காரு, என்னது அவ்வளவுதான். இப்ப ஈசா என்ன சொன்னா தெரியுமா, ரைட்டு அவங்க வர்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, அது பிரியாணியா இருக்கட்டும், வேற என்ன சாப்பிடுவீங்க நீங்க, குஷ்கா கபாவா, பொரோட்டாவா, அது பொரோட்டா நீங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் தாவீதுங்க வர்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், சோத்துல கை வைக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இப்ப NIV வெர்ஷன்ல போட்டிருக்கு, அவர் நான் உட்கார மாட்டேன்ட்டார், அவர் உட்காரல, அவன் வரட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாராம். இப்போ வந்து
தாவீது எங்க இருப்பாரு? அருமையா இருந்தாரு. வனாந்தரத்துல எங்கேயாவது அவர் ஒரு 8-10 ஆள் கொடுத்துருப்பாங்க, அதை மேய்ச்சிக்கிட்டு எங்க இருந்துப்பாரு? ஒரு வனாந்தரத்துல எங்கேயாவது உட்காந்துருப்பாரு. அதை அப்படியே ஆடுகள் அப்படி மேல விட்டுட்டு இவர் மரத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ தாவீதை தேடி ஒருத்தர் போறாரு. இவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இல்லையா, தாவீதை தேடி ஒருத்தர் போறாரு. தம்பி தாவீதே அப்படின்னு போறாரு. இவங்க சத்தம் நம்ம பேர் கேட்ட மாதிரியே இருக்கு. சரி ஆடுதான் கத்திருக்குமே அப்படின்னு. ஆனா திருப்பி அடையே இருக்கும்போது திருப்பி சத்தம் தாவீதே அப்படின்னு சத்தம். நம்ம பேர் தானா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் வராங்க. தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க தாவீது என்ன பண்ணுவாரு தெரியுமா? தாவீது ஆடுகளை மேய விட்டுட்டு அவர்கிட்ட ஒரு நம்ம ஸ்டைல சொல்லணும்னா ஒரு கிட்டார் சுரமண்டலம் அவர்கிட்ட இருக்குமா. அவருக்கு அது வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். வாசிக்கிட்டே ஏதாவது பாட்டு பாடி இந்த என்ன பாட்டு பாடி இருப்பாரு? முஸ்லிம் பாட்டா? என்ன பாட்டு பாடி இருப்பாரு? உலகம் ஃபாதர் பெர்க்மன் சொல்லுவது தலைவர் இந்த பாட்டு என்ன தெரியுமா? உன்னதமானவரின் உயர்மறை இருக்கிறவன். தெரியாத பாட்டு? தெரியாதா? என்ன தெரியாதா உங்களுக்கு? சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. நீ பாடல பார்த்தா பயமா இருக்கு. கைத்தறி பாடலாமா? 1 2 3 4. உன்னதமானவரின் உயர்மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் பாட்டு தெரியாத யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? சங்கீதம் 91 எழுதுனது யாரு? நம்ம டேவிட் எழுதுனதுதான். சங்கீதம் போட்டு நம்ம வசனமா லிரிக்ஸா வாசிக்கிறோம். ஆனா தாவீது பாடியிருப்பாரு. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். தாவீதே அப்படின்னு கேட்டிருக்கோம். பாட்டு இருக்கும்போது யாராவது உள்ள பார்த்துருக்கு. சரி என்ன யாரு நீங்க அப்படின்னு உங்க அப்பா கூப்பிட்டு விட்டாரு, நீங்க எங்க? அவங்க ஒரே சிரிப்பு. எங்க அப்பா அந்த மனுஷன் அனுப்பி விட்டு சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாரு. ஆட போயா அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் தாவீதே. சத்தம் அதிகமா வந்துச்சு. கிட்ட வந்தாரு தலைவர். என்னப்பா பிரச்சனை? உண்மையாவே கூப்பிட்டாரு. வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருங்க, அவங்களை பார்க்க வந்திருக்காருங்க. சரி இந்த மனுஷன் பாட விட மாட்டாங்க, சரி வச்சுட்டு போனா அப்படின்ட்டு இப்ப வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போனா தலைவர் தாவீதுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா தாவீதை ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஆள் எப்படிப்பட்ட ஆளு? எல்லாருக்கும் ஸ்மால் பாய். அவங்க கிட்ட அவனுக்கு அதிக ஆளுகள் கூட கிடையாது. யாரும் மதிக்காம கூப்பிடல. இப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள போனா ஈசா இருக்கிறாரு, அமிதாப் இருக்கிறாரு, ஷம்மா இருக்கிறாரு, வேற இருக்கா? அவங்க 7 அண்ணா இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி யாரு இருக்கா? சாமுவேல் இருக்கிறாரு. இதுல என்ன ஆப்ஷன் தெரியுமா? தாவீது உள்ள வந்தவன அவனுக்கு பிஜிஎம் ஓடி இருக்கும். ஏன் தெரியுமா? இதெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. நான் சொன்ன என்ன கொஸ்டின்ல போட்டுருக்கு, சாமுவேல் நான் சாப்பிடவும் மாட்டேன், வர வரைக்கும் நான் எப்ப விட மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் வரப்போற முக்கியமான ஆளு அவனதான் ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ண போறாரு, சவுலை ரீப்ளேஸ் பண்ண போறாரு. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆண்டு தெளிவா சொல்லிட்டாரு, நீ மனுஷன் பாக்குற மாதிரி முகத்தை பார்க்காத, நான் இருதயத்தை பாக்குறேன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இப்ப வரவன் தான் ராஜான்னு கண்டிப்பா சாமுவேலுக்கு தெரியும். அவன் உட்கார்ல சாப்பிடல. இப்ப சாமுவேல் எப்படின்னா தீர்க்கதரிசி, சரிங்களா? தீர்க்கதரிசினா பயங்கர மரியாதையும் கனமும் கொடுப்பாங்க. தீர்க்கதரிசி உட்காரலன்னா தேசிய உட்கார்ந்து பாரா கண்டிப்பா உட்கார்ந்து மாட்டாரு. தீர்க்கதரிசியும் உட்காரல, தான் அப்பாவும் உட்காரலாம். 7 பேர் உட்கார்ந்துருப்பாங்களா? 7 பேர் நின்றுட்டு இருக்கும் போது உள்ள யாரு வரா? இப்போ யாரு வரா? மேபி அவன் ஒரு ஆட்டோசர் போட்டு வந்திருப்பான், சட்டை கூட போட்டிருப்பானா எனக்கு தெரியல. அப்படியே தலையை சொல்லிட்டு வந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவனுக்கு பயங்கரமான தேவன் மியூசிக்லாம் என்னடா இது பயங்கர வரவேற்பா இருக்கு, இது கனவா நிஜம் முன்னாடி நமக்கு நடக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி வந்திருப்பான். சரி இப்போ அவரும் கூப்பிட்டாங்க, சரி உள்ளதான் போகும். வந்தா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க அந்த 12ஆம் வசனம் பின்பகுதி. அப்பொழுது கர்த்தர் 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் நீ எழுதியவனை அபிஷேகம் பண்ணு என்றார். உன்னை என்ன பண்றாரு? அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். புரியல உங்களுக்கு? இப்ப தாவீது உள்ள வந்து சாமுவேல் பாக்குறாரு. யார் அது எப்படி போட்டுனா, அவன் ஒரு சின்ன பையன் தான், அழகிய கண்கள்,
பாக்குறதுக்கு நல்லா இருந்துப்போம், சின்ன பையன் அப்படிதான் இருந்துப்போம், கொஞ்சம் கலரா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துப்போம்னு வச்சுக்கோங்களேன். சிரிக்கிறீங்க, சரி ரைட். அப்போ சாமுவேல் எழுதுறாரு. அப்போ ஆண்டு சொல்றாரு, இவன் தான், இவன் என்ன பண்ணுது, அபிஷேகம் பண்ணணும். இப்ப எந்திரிச்சு தாவீது கிட்ட போய் என்ன பண்றாரு சாமுவேல், தன் தைல கொம்புல இருந்த தைலத்தை அவன் மேல ஊத்தி அவனை அபிஷேகம் பண்றாரு. தன் சகோதரன் நடுவில், தான் அப்பா, தான் அண்ணன், எல்லாரும் முன்னாடி இப்ப அவன் எதுக்கு அபிஷேகம் பண்ணாரு, ராஜா. அபிஷேகம்னா என்னது, தம்முடைய குதிக்கிறதா? எங்க ஊர் அபிஷேகம்னா வேற. கட்சிக்கு வந்துட்டு போனா ரெண்டு பாய் கிழிஞ்சிருக்கணும், 2 சேர் உடையும், பக்கத்துல 2 பேருக்கு அடி விழும், அதுதான் அபிஷேகம். எங்க ஊர்ல அபிஷேகம் வேற, இங்க எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா? அபிஷேகம் என்னது, அபிஷேகம் என்னது உங்களுக்கு எப்படி தெரியல? அபிஷேகம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. அபிஷேகம்னா அப்பாயிண்ட் பண்றது. சொல்லுங்க, அனாயிண்டிங்னா அப்பாயிண்டிங், ஒரு விஷயத்துக்காக ஒருவனை தேர்ந்தெடுக்கிறது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ தாவீது எதுக்கு அனாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு ராஜாவை அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்ப சொன்னபடி என்ன பண்ணிட்டாங்க, அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப எல்லாரும் சரி பஞ்சாயத்து கலைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கோபத்துல என்ன பண்ணிருப்பான், அமிர்தாவுக்குலாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கு. நான் ராணுவத்துல மிலிட்டரியில எத்தனை வருஷமா இருக்கேன், நான் எத்தனை மெடல் வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன், என்ன பண்ணாலும் யாருங்க ஒரு ஸ்மால் பாய போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் எங்க அவன் போயிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஈசா ஏன் கூப்பிடல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஈசா ஏன் கூப்பிடல அப்படின்னா, அவங்க புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இப்போ உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்க, சரிங்களா? இப்போ ஒரு பெரிய சர்ச்சு, நம்ம சர்ச்சை வச்சுக்கலாம். இப்போ இந்த சர்ச்ல வந்து ஒரு பாஸ்டர் வேணும். பாஸ்டர் இருக்கிறாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ பாஸ்டர் வந்து நம்ம உங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு ஆள் என்ன பண்ண போறாங்க, இப்போ பாஸ்டர் வந்து நியமிக்க போறாங்க, அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. சோ ஒரு பெரிய பிஷப் வராரு, சென்னையில இருந்து வந்திருக்காரு, இல்ல மும்பைல இருந்து வராதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு நேரா, நீங்க அவருக்காக பிரியாணி எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் சொன்ன? 4 பேர். யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க? பாஸ்டர் தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்க டாடி வந்து என்ன பண்றாரு, 4ல ஒருத்தனை கூப்பிடல, 3 பேரை கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளவன் எஸ்ஐபிசில பைபிள் காலேஜ் முடிச்சாரு, 2வது ஆளு சைரக்ஸ்ல பைபிள் காலேஜ் முடிச்சவர், 3வது பைபிள் காலேஜ் தான் முடிக்கல, அட்லீஸ்ட் பைபிள் பத்தி கொஞ்சம் பேசுவாரு, கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அப்படி இப்படி வீடியோ போடுவாரு, அவனையும் வச்சுக்கலாம்னு வச்சிருக்காரு. 3வது பையன் 4வது பையன் என்ன பண்ணல, ஏன் கூப்பிடல தெரியுமா? 4வது பையன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். எத்தனை படிச்சுட்டு இருக்கான் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த பையன் பாஸ்டர் அதுக்கு ஃபிட்டா இல்ல? கூப்பிட்டு வச்சா பிஷப்பே போவாங்க, கரெக்டா இல்லையா? யாரு தகுதியோ அவனதான் கூப்பிட்டு வைப்பாங்க. இவன் பாஸ்டர், இவன் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கான், இவனுக்கு பைபிள் நாலேஜ் இருக்கு. அத மாதிரிதான் ஈசா ஏன் கூப்பிட்டு வைக்கல அப்படின்னா, தாவீது சொல்லுங்க ஸ்மால் பாய், 2வது ஸ்மால் ஷெப்பர்ட், அதனால இவன் கூப்பிடல. அப்ப ஈசா மேல தப்பு இருக்கா? ஈசா பண்ண கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லைங்க, கரெக்ட் தான். அவன் ஒரு சின்ன பையங்க, இவனை போய் எங்க ஒரு சர்ச்சு பாஸ்டருக்கே ஒரு சின்ன பையனை ஸ்கூலுக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க. இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஒருத்த மாறணும்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு அரட்ட வருஷம் போட்டு பையனை கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டா சாமுவேலுக்கு கோவம் இருக்குமா இருக்காதா? அதனால கூப்பிடல. அப்ப அவர் பண்ணது தப்பா? சரி, அப்படியே அடுத்த பக்கம் இருக்குங்க. அதே அதிகாரத்துல நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 14வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், 15 வாசிக்கிறேன். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறது, சுரமண்டலம் வாசிக்கிறது தேர்ந்தவனை ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனை நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உங்களுடைய அடியவருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவன் விடப்பட்ட, அப்படி அடுத்த வசனம் வரலாம். அப்போ சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, சரிப்பா நீ போய் சுரமண்டலம் வாசிக்கிறத கூப்பிடுவா அப்படிங்கிறாரு. 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன், நல்லா கவனிங்க, அப்பொழுது அந்த வேலைக்காரனில் ஒருவன் என்ன சொல்றான் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அப்புறம் அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். எத்தனை பாயிண்ட்? எல்லாத்தையும் கை வரலாம், கை வைக்கிட்டு முதல்ல போட்டுருக்கு சொல்லு. அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், ரெண்டாவது எல்லாம் கை வைங்க. அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், ரெண்டாவது சொல்லுங்க, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். எத்தனை பாயிண்ட் சொல்றாரு இப்போ? இப்போ எனக்கு ஒரு கோபம் ஈசாய் மேல. மிஸ்டர் ஈசாய், மிஸ்டர் ஜெசி, அட்லீஸ்ட் இந்த 6 பாயிண்ட் ஒரு 2 பாயிண்டாவது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், யார்கிட்ட சொல்லிருக்கலாம்?
என் பையன் கடைசி வந்து இருக்கிறான், அவன் கொஞ்சம் கிட்டார் நல்லா வாசிப்பாங்க, சொல்லிக்கலாமா? எத்தனை பையன் யாரு சொல்றா? இஸ்ரவேல்ல வேலைக்காரன் ஒருத்தர் சொல்றான். எனக்கு தெரியும், பெத்லகேம்ல ஈசாவின் குமாரன் ஒருத்தனை பார்த்திருக்கிறேன். அவன் எதை வாசிக்கிறத தேடுறான்? புக் வாசிக்கிறதா? அந்த சுரமண்டலம், அந்த ஹார்ப், அது வாசிக்கிறது எக்ஸ்பர்ட். அவன் வாசிக்கிறதுல அவன் தேர்ந்தவன். அப்புறம் பராக்கிரமசாலி, பிரேவ் மேன், அப்புறம் வாரியர், அப்புறம் என்ன போட்டிருக்கு? காரிய சமர்த்தன், he speaks well, அப்புறம் சௌந்தரியம் உள்ளவன், ஹேண்ட்சம் காய், அப்புறம் கர்த்தனவனோடு கூட. புரியுதா எவ்வளவு குவாலிஃபிகேஷன்? யாரு சொன்னா? புரியுதா? சொல்றது புரியுதா? ஜெசி சொல்லல, யார் சொல்றா? அரண்மனை இருக்கிற ஒரு சுரஜர் சொல்றான். அரண்மனை எங்க இருக்கும்? எருசலேம்ல இருக்கும். பெத்லகேம் கீழே இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சென்னை எங்க இருக்கு? சென்னை தான் கேபிட்டல். நான் இருக்கிற ஒரு தூத்துக்குடி கீழே இருக்கு. சென்னையில இருக்கிற ஒருத்தன் சீஃப் மினிஸ்டர் கிட்ட அவருடைய பிஏ போயிட்டு இந்த மாதிரி தூத்துக்குள்ள ஒரு பையன் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவன் தாவீதை பத்தி அங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா யாரும் சொல்லல. இருக்க ஈசாயை வந்து யாரும் சொல்லல. சாமுவேல்ட்ட ஒண்ணுமே சொல்ல. அவன் என்ன சொன்னான்? அவன் வந்து ஒரு ஸ்மால் பாய், ஸ்மால் ஷெப்பர்ட். எனக்கு பயங்கரமான ஒரு என்னங்க ஈசா, உன் பையன் இவ்வளவு விஷயம் 6 விஷயம் சொல்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 விஷயம், அட்லீஸ்ட் 2 ஒன்னாவது என்ன பண்ணிக்கலாம் சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லலையே அப்படின்னா இங்கதான் மிஸ்டே இருக்கு. என்ன இருக்கு? நல்லா என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, அதே அதிகாரத்துல நம்ம வாசிச்ச அதே வசனம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் தன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர், வாசிங்க சொல்லுங்க, 13வது வசனத்தின் நடுப்பகுதி. அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். முடிஞ்சா அந்த வசனத்தை நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. யாராவது திருப்பி வாசிக்கலாம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 13வது வசனம் நடுப்பகுதியிலிருந்து. அந்நாள் முதல் கொண்டு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து, Holy Spirit came upon the David. கவனிங்க, ஹைலைட் பண்ணிட்டீங்களா? இதுதான் விஷயம். நல்ல கவனிங்க. சரி, என்ன பாருங்க. இப்போ பைபிள் க்ளோஸ் பண்ணிருங்க. சரி, இப்போ முதல்ல சொன்ன சம்பவம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? தாவீது வந்து சின்ன பையனா இருந்தாரு. அவரை பாக்குறதுக்கு கொஞ்சம் யாரும் வந்தா சாமுவேல் வந்தாரு. என்ன 2 பாயிண்ட் சொன்னாங்க? எல்லாருக்கும் இளையவன், ஸ்மால் ஷெப்பர்ட்னு சொன்னாரு. உண்மைதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அப்படியே 4 வருஷம் தள்ளி பார்த்தா அரண்மனையில ஒரு வேலைக்காரன் சொல்றான். அவன் காரிய சமர்த்தன், அவன் பிரேவ் மேன், வாரியர், அவன் ஹேண்ட்சம் காய், அவன் வந்து மியூசிஷியன், இதெல்லாமே சொல்றாரு. இந்த 2 பகுதிக்கும் 4 வருஷம் தான் கேப். ஆனா 4 வருஷம் கேப். எத்தனை வருஷம்? ஸ்காலர் சொல்றாங்க 4ல இருந்து 5 வருஷம் கேப். ஏன்னா அந்த அதிகார முடிவுல எப்படி போட்டிருக்கும்னா, தாவீதை கொண்டு வந்துருவாங்க. தாவீது வந்து வாசிப்பாரு. சவுலுக்கு பிசாசு வெளியே போகும். சவுலுக்கு தாவீதை பிடிக்கும். தாவீதை பிடிச்சதுக்கு அப்புறம் ஈசாயிட்ட சொல்றாரு, நான் பையனை கூட வச்சுக்கிறேன். என்னவா வச்சுக்கிறேன்னா ஆர்மர் பேர், அதாவது ஆயுததாரியா வச்சுக்கிறேன். ராஜாக்கு வந்து ஆயுததாரி இருப்பாங்க, அவங்க ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு. அட்லீஸ்ட் இந்த முதல் சம்பவம், அதை வந்து இவன் சின்ன பையன் எல்லாத்துக்கும் இளையவன் சொல்லும் போது அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 13-14 வயசு இருந்திருக்கும். ஆனா இப்போ வயசு வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 18-19 இருந்திருக்கும். ஏன்னா அரண்மனையில ஒருத்தர் வேலை பார்க்கணும்னா சைல்ட் லேபர் நாட் அலோட். 18 வயசுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, ஆயுதத்தெல்லாம் தூக்கவும் முடியாது, தெம்பு இருக்காது. அப்போ ஒரு 4 வருஷம் இருந்திருக்கும். அப்பதான் அவன் மியூசிஷியன் அவன் கூட இருக்கிறாரு, ஆயுததாரியாவும் மாறாரு. இந்த 4 வருஷம் கேப்புக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வசனம் வாசித்தபடி அவன் சாமுவேல் அபிஷேகம் பண்ணிட்டு போன அடுத்தது வெரி நெக்ஸ்ட் டே பைபிள் சொல்லுது, அவர் மேல என்ன பண்ணாரா, அந்த 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 மொமெண்ட்ல பரிசுத்த ஆவியானவர் தாவீது மேல வந்து இறங்கிட்டார். இப்போ என்ன நடக்குன்னா, தாவீதோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகுது, நிறைய சேஞ்சஸ் உண்டாகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல நிறைய சேஞ்சஸ் உண்டாகுது. இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, நிறைய சேஞ்சஸ் உண்டாகுது. ஓகே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் வந்து நம்ம எல்லாரையுமே தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர் வந்து அவங்களுக்கே டவுட். சரி, ஓகே. ஆண்டவர் வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். உங்களை ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஆண்டவருக்காக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவர் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். ஓகேவா? இது நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது, இவன் தகுதி உள்ளவனா, இவன் தாழ்ந்து உள்ளவனா,
இவன் திறமை உள்ளவனா அப்படின்னு பார்த்து தேர்ந்தெடுக்கவே மாட்டார். இந்த வசனம் சொன்னபடி அவர் வெளித்தோட்டத்தை பார்த்தும் தேர்ந்தெடுக்க மாட்டார். கலரா இருக்கானா, இல்ல கருப்பா இருக்கிறானா, குட்டையா இருக்கிறானா, உயரமா இருக்கிறானா, தாவீதுக்கு அழகிய கண்கள், நமக்கு முட்டைக்கணா இருந்தாலும் ஆண்டு எடுப்பார். அதெல்லாம் ஆண்டுக்கு என்ன கிடையாது. நமக்கு என்ன அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நம்ம பக்கத்துல சொல்லலாம், நம்மள பாடிஷன் பண்ணலாம். ஆண்டுக்கு அது மேட்டரே கிடையாது. ஆண்டுக்கு அது மேட்டரே கிடையாது. அவர் தகுதி பார்க்கவே மாட்டார். ஆனா இப்போ ஒரு ஐடி கம்பெனியோ இல்ல ஒரு எக்ஸாம், ஒரு போலீஸ் எக்ஸாம் போனோம்னா எத்தனை தகுதி பார்ப்பாங்க. பிசிக்கல் படி பார்ப்பாங்க, மெடிக்கல் படி, அப்புறம் நம்மளுடைய நாலேஜ் வைஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், ஒரு லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், அது இது எல்லாம் எங்க போனாலும் எந்த இன்டர்வியூ போனாலும் என்ன பார்ப்பாங்க, நம்ம குவாலிஃபை ஆக முடியுமான்னு என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ வச்சு. ஆனா ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர் தகுதியோ தாழ்ந்தோ திறமையோ பார்த்து எடுக்கவே மாட்டார். சந்தோஷமா உங்களுக்கு? ஆனா இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. தகுதியை பார்த்து எழுத மாட்டார், உண்மைதான். தகுதி இல்லாதவங்களை எடுப்பாரு, திறமை இல்லாதவங்களை கூப்பிடுவாரு, தாழ்ந்து இல்லாதவங்களை கூப்பிடுவாரு. ஆனா கூட்டவங்களை அந்த தகுதி இல்லாத, தாழ்ந்து இல்லாத, திறமை இல்லாதவர்களை பயன்படுத்தவும் முடியாது. உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியும். நல்லா கவனிங்க, நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன். தகுதி இல்லாத ஒருத்தனை கூப்பிடுவார், அந்த தகுதி இல்லாதவனை பயன்படுத்த அந்த வர முடியாது. ஒரு இங்கிலீஷ் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, God doesn't call the qualified, but he qualifies the call. என்ன அர்த்தம் அப்படின்னா, தகுதி உள்ளவனை அழைப்பதில்லை, அவர் அழைத்தவனை தகுதிப்படுத்துவார். புரிஞ்சா? தகுதி இப்போ அதான் சொல்றேன். ஈசாய் சொன்ன போது 2 பாயிண்ட். எல்லாருக்கும் இளையவன், ஆடு நினைச்சிட்டு இருந்தவன், ராஜாவை அபிஷேகம் பண்ணியாச்சு. அவனை கொண்டு சிங்காசனத்தை உட்கார வைக்க முடியுமா? முடியாதா? முடியாது. எப்படி முடியும்? ஆனா பரிசுத்தாவின் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் தேர்ச்சி அடைய வைக்கிறார். ஒரு விஷயம், என்னென்ன விஷயம் தேர்ச்சி அடைந்தா யாரு சொல்றா? சோல்ஜர் சொல்றா. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் ஹார்ட் வாசிக்கிறதுல எக்ஸ்பர்ட். எனக்கு இன்னொரு டவுட், வனாந்தரத்துல நடு காட்டுக்குள்ள தாவீதுக்கு யாரு மியூசிக் கிளாஸ் எடுத்திருப்பான்? யார் எடுத்திருப்பா? இல்ல தாவீது எந்த மியூசிக் கிளாஸ் தான் போயிருப்பாரு? சொல்லுங்க. இப்ப நமக்கு நிறைய மியூசிக் கிளாஸ் இருக்கு, கீபோர்டு கிளாஸ் இருக்கு, வயலின் இருக்கு, கிட்டார் இருக்கு. அந்த காலத்துல தாவீதுக்கு இல்ல, அப்படியே தாவீது மியூசிக் கிளாஸ் போறதுனால தான் அப்பா விட்டுருப்பாரா, கொடுத்த ஆட ஒழுங்கு என்ன பண்ணு புரியுதா? அப்ப யார் அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பா? யார் சொல்லி கொடுத்திருப்பா? யார் சொல்லி கொடுத்திருப்பா? பரிசுத்தாவியானவர். Holy Spirit is the best teacher. அவர் தான் சொல்லி கொடுத்துக்க முடியும். அப்போ அவன் தனிமையா இருக்கும்போது ஆரம்பத்துல தப்பு பண்ணிருப்பான், சீக்கு பதிலாக டீ பிடிச்சிருக்கலாம், நம்ம பழமும் சுத்தி வரலாம், என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி வந்திருக்காது. வேற காலில் பிடிச்சிட்டு வேற பாட்டு பாடி வந்திருக்கலாம், ஆரம்பம் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா அவன் பாட 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 என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்து பிராக்டிஸ் பண்ண, பிராக்டிஸ் மேக்ஸ் தி மேன் பெர்ஃபெக்ட். மாதிரி அவன் பாட 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 இப்ப என்னாச்சுன்னா அவனுக்கு அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டான். ஒரு பாட்டு எழுதுறான். இப்போ 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, சங்கீதத்துல முக்கால்வாசி பாட்டு எழுதுனது யாரு? தாவீது. பாட்டு எழுதுறாரு தாவீது, உட்கார்ந்து காட்சி பிடிச்ச வாசிக்கிறாரு. எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தெரியுமா? தாவீது வாசிச்சா பிசாசு ஓடும். யார் ஓடும்? நம்ம வாசிச்சா பிசாசு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? தாவீது வாசிச்சா பிசாசு, ஆனா சிலர் வாசிச்சா நம்மளே ஓடிடும், அப்படிதானே? அப்போ எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்பர்ட்னா, தாவீது ஒரு காடை பிடிச்சு அவன் பாட்டு பாடினான்னு வச்சுக்கோங்களேன், பொல்லாத ஆவி என்ன பண்ணும்? வெளியே அவன் இருக்க முடியாது. ஏன்னா அபிஷேகம், அனாயிண்டிங், அதான் பரிசுத்தாவியானவர் கொடுத்த ஒரு கிருபை. அவன் எக்ஸ்பர்ட் எந்த அளவுக்கு வந்தான் பாத்தீங்களா? ரெண்டாவது என்ன சொன்னார் அவரை பத்தி? அடுத்து அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி. அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தெரியுமா? அவன் சொல்றான் சவுல் கிட்ட, சவுலே, ஒரு நாள் நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது யார் வந்தா தெரியுமா? யார் வந்தா? சிங்கம் வந்துச்சு. சிங்கம் ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, அவன் சொல்றது இன்னொரு நாள் கரடி வந்துச்சு. என்ன பண்ணிட்டேன்? சிங்கம் இந்த கூண்டுலாம் அடைச்சலாம் கூட்டு வரல, சிங்கம் டைரக்டா காட்டுல இருந்து வருது. அவன் சொல்றான் சவுல்கிட்ட போயிட்டு, இவன் யாருங்க கோலியாத்து? ஒரு நாள் காட்டுல சிங்கம் வந்துச்சு, ஒரு நாள் கரடி வந்துச்சு, அடிச்சு என்ன பண்ணிட்டேன்? கிழிச்சு துவைச்சு என்ன பண்ணாச்சு? தொங்க விட்டாச்சு. ஆரம்பத்துல முடிஞ்சுக்குமா அவனால? பரிசுத்தாவியானவர் அவனுக்குள்ள வந்ததுனால அவன் கற்றுக் அவன் சொல்றான், ஆண்டவர் விரல்கள் என்ன பண்ணாராம்? போருக்கு பயன்படுத்தினாராம், கற்றுக் கொடுத்தாராம் ஆண்டவர். அப்போ அவன் பிராக்டிஸ் பண்றான், அவன் யுத்தம் பண்றான், தனக்கு கொடுத்த கொஞ்சம் ஆடுகள் கவனமா இருக்கிறான். அதை எடுத்துட்டு போக வர கரடிகளா இருந்தா அது கூட போய் சண்டை போட்டு தன் உயிரை பணைய வச்சு அவன் பராக்கிரமசாலிங்கிறத ஆண்டவர் நிரூபிக்கிறார். அடுத்த என்ன வசனம் போட்டிருக்கு? யுத்த வீரன். அவன் எந்த அளவுக்கு யுத்தத்துல வீரன் நான் தெரியுமா? அவன் சொன்னேன், அவங்க அண்ணன் அமினதாப்பு, சம்மா, இவங்க எல்லாம் மிலிட்டரி பர்சன், ஆல்ரெடி பட்டாளத்துல வேலை பார்க்கறாங்க.
ஆனா அவங்களால கூட கோலியாத் என்ன பண்ண முடியல, சீக்கிரம் இல்ல. கோலியாத்தோட 40 நாள் கோலியாத்தோட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 6 அடி எத்தனையோ அங்குலம், அதாவது 9 அடி இருப்பானா. 9 அடி 6 மூலம் எத்தனையோ வரும் பைபிள்ல. அப்ப அதை ஃபீட் கன்வெர்ட் பண்ணோம் 9 ஃபீட். 6 அடிக்குள்ள மனுஷன் எப்படி பார்ப்போம், இதுதான் பார்ப்போம். அப்ப 9 அடி தான் இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அது கோலியாத் வந்து சொல்றாரு, உங்ககிட்ட யாருக்காவது ஒருத்தர் தைரியம் வந்தா, நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் போட்டுருப்போம் ஒத்தைக்கு ஒத்த, அந்த மாதிரி கோலியாத் கூப்பிடுறது, உனக்கு உண்மையாவே தைரியம் வந்தா வா 1-on-1 ஃபைட் போடலாம். தலைவன் எவ்வளவு வீட்டுல இருக்காரு, 9 அடி. யாருமே போலையா. எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, சவுல் கூட போல. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேல்ல ஹைட்டான பர்சன் யார் தெரியுமா, சவுல் தான். அவரு கூட போல. ராஜா எத்தனை யுத்தம் பார்த்திருப்பாரு, எவ்வளவு சண்டை போட்டிருப்பாரு. அவன் தாழ்வுல 3 அண்ணங்க மிலிட்டரி தான் இருக்கிறாங்க. யாரா போனாங்களா, கோலியாத் கிட்ட யாரும் போக முடியல. 40 நாள் காலைல வராரு, மதியம் வராரு, நைட்டு வராரு, யாராவது வரீங்களா, அவன் வந்து நம்ம அவர் ஆண்டவர் அவர் நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், ஒருத்தனால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா தாவீது எப்படிப்பட்ட உத்தரவு தெரியுமா, கோலியாத் முன்னாடி நான் போறேன் சார் அப்படிங்கிறாரு. சின்ன பையன் தான் அவன், நான் போறேன். நான் சவுலுக்கு ஒரே சர்ப்ரைஸ், என்னப்பா சொல்றேன், நீ இப்ப போவ, சரி என்ன பண்ணி என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்க, என்னோட இதெல்லாம் போட்டுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகல. வேணாம் சார், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு 5 கல்லு பிறகுறாரு. எத்தனை கல்லு, எதுக்கு எதுக்கு தாவீது கிட்ட ஒரு கவன் இருக்கும். கவன்னா நம்ம ஸ்டைல் என்னது, குண்டி கவுட்டை இந்த மாதிரி இப்படி அடிப்பாங்க பாத்தீங்களா. ஆனா அங்க வந்து ஸ்லிங் சொல்லுவாங்க, இப்படி சுத்தி அடிப்பாங்க. அது வந்து சும்மா இந்த குறி அடிக்கிறது, மாங்காய் அடிக்கிறது அது மட்டும் இல்ல, யுத்தத்துல பயன்படுத்துவாங்க. நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்றாச்சக்கெல்லாம் யுத்தத்துல உள்ளவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வெப்பனாக வச்சிருப்பாங்க. தாவீது அதுல எக்ஸ்பர்ட். 5 கல் எடுத்து போறாரு. எத்தனை கல்ல முடிச்சாரு சொல்லிய, எத்தனை கல்லு, ஒரே கல்ல முடிச்சிட்டாரு. அவருக்கு என்ன ஒரு கான்பிடன்ட்னா, இந்த 5 கல்ல மேபி 1 நிமிஷம் 2 3 5 கல்ல ஒரு என்ன பண்ணிடுவேன், ஒருத்தர் முடிச்சு எனக்கு கத்தியும் வேணாம், பட்டையும் வேணாம், எதுவும் வேணாம், என்னால முடியும். அந்த அளவுக்கு அவர் யுத்தத்தை என்ன பண்ணாராம், தேடினவர். இதெல்லாம் தாண்டி அவன் சொல்றாரு, இந்த கோலியாத் சொல்றான், நான் பட்டயத்தோட ஈட்டியோட வரேன் அப்படிங்கும்போது, தாவீது நான் இயேசு நாமத்தினால, நான் வந்து தேவனுடைய நாமத்தினால வரேன் அப்படிங்கிறார். அவர் கல்ல நம்பி போல. ஆனா அவருடைய ஒரு திறமையை பாருங்களேன். ஒரு கல்ல ஒருத்தர் என்ன பண்ணான், எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும். யாரெல்லாம் சின்ன வயசுல மாங்காய் அடிச்சிருக்கீங்க, கண்டிப்பா மாங்காய் அடிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க. சாமான் 2 கை தூக்குறாங்க, அப்ப எத்தனை மாங்காய் அடிச்சிருக்கு, உண்மையை சொல்லுங்க. எத்தனை பேரு கல்ல மாங்காய் அடிச்சிருக்கீங்க, வாட்டி கண்டிப்பா இருக்கு. யாரும் அப்ப நாங்க வந்து கை கட்ட தோதுன்னு அர்த்தம். நான் வந்து உயரமான இடத்துல நாங்க அடிச்சிருக்கோம். எத்தனையோ ஒரு 10-20 கல்ல ஒரு மாங்காய் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அது 2 கல்ல வேற மண்டையில விழுவும், அது வேற விஷயம். அப்ப தாவீது எப்படி தூரத்துல இருக்கிற கோலியாத்தை நல்லா கோலியாத்தை வந்து அடிக்கணும்னு நினைச்சா எங்கதான் அடிக்க முடியும், இந்த ஒரு இடத்துல தான், போர்வேட்ல மட்டும் தான் அடிக்க முடியும். ஏன்னா தலையில ஷீல்டு போட்டிருக்காரு, இந்த பிரஸ்ட் பிளேட் இருக்கு, கையில எல்லாம் மாட்டிட்டு ரெடியா இருக்காரு, ஷீல்டு இருக்கு. ஒரே ஒரு கேப் எங்கதான் இருக்கு, போர்கிட்டு. சும்மா இந்த குருட்டாம்பா அடிக்க முடியாது, அடிச்சா பாயிண்ட் பண்ணி தான் அடிக்க முடியும், ஹெட் ஷாட் தான் அடிக்கணும். அப்ப எப்படி தெரிஞ்சிருப்பாரு, நான் யோசிச்சேன் அப்படின்னா, காட்டுல இருக்கும்போது என்ன பண்ணிருப்பாரு, அந்த ஸ்லிங்க எடுத்து சும்மா சுத்தி ஒரு மாங்காய் அடிச்சு பார்த்துருப்பாரு. முதலாட்ட கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காது. 2வது வாட்டை 3வது வாட்டை ட்ரை பண்ண புரியுதா, அதான் பிராக்டிஸ். அவர் மீண்டும் முதல்ல என்னால ட்ரை பண்ணி பார்த்தேங்க, என்னால முடியலங்க, இல்ல ட்ரை பண்ணேன், கூட வந்து என்ன கிண்டல் பண்ண விட்டுட்டேன், இல்ல மீண்டும் பிராக்டிஸ் பண்ண அவன் எக்ஸ்பர்ட் ஆகும். ஒரே கல்ல ஒரு அரக்கனை கோலியாத்தை பச்சை கூறி தவறாம அடிச்சு வீழ்த்துறான். அல்லேலூயா. அப்போ அவன் யுத்தத்தின் வீரன், யுத்த வீரங்க அவன் அப்படின்னு அழுத்தன போட்டிருக்கு. காரிய சமர்த்தன், ஸ்பீக்ஸ் வெல் பைபிள்ல போட்டிருக்கு. அப்புறம் அவன் சௌந்தரியம் உள்ளவன், இது எல்லாத்துக்குமே என்ன போட்டிருக்கு, கர்த்தரவன் கூட இருந்தார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னதுதான், கர்த்தர் நம்ம எல்லாருமே எடுத்திருக்கிறார். பைபிள் வசனம் இருக்கு, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை என்ன பண்ணிருந்தார். நம்மளோட பாட எத்தனை அழகான பாடல்கள் வெளியிருக்கிறாங்க, நல்லா பாடுனீங்க, நான் எதுவும் சொல்லல. யோசிச்சு பாருங்க, நம்மளை விட எவ்வளவோ பிச்சு மாறாம ஸ்கேல்ல பிடிச்ச ஸ்கேல்ல பாரு எத்தனையோ பேர். நான் என்ன சொல்றேன், என்ன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க வெளியே, எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ் வெளியே இருக்கிறாங்க, மியூசிஷியன்ஸ், எத்தனையோ ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்களாம் எங்க, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கோங்க, உங்களோட படிக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்க கிளாஸ்ல, யாரெல்லாம் டாப்பர்ஸ், யாரெல்லாம் பேக் பெஞ்ச், யாரெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆகணும், எல்லா கையும் தூக்குவீங்கன்னு தெரியும். ஆமா, பேக் பெஞ்ச், நானும் ஜஸ்ட் பாஸ், இந்த மாதிரி கேஸ் தான். நம்ம ஆவரேஜா படிக்கிறோம், நம்மளை விட நல்லா படிக்கிறவங்க
நம்மளை விட நாலேஜ் உள்ள எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாங்க, இங்க இல்லை. அப்ப நீங்க இங்க இருக்கீங்கன்னா உங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரு. அப்ப தெரிஞ்சு எடுத்த ஆண்டவர் எதுக்கு நீங்க உங்க யூத் மீட்டிங் உட்கார வச்சு நீங்க பேசுறாருன்னா, உன ஆண்டு தெரிஞ்செடுத்தாரு. இப்ப வந்து தாவீது வந்து ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? ராஜா ஆகிட்டாருப்பா அப்படின்னா அப்படியே போனானா? சிலருக்கு அது ஒரு நம்பிக்கை. என்ன எனக்கு ஆண்டு சொல்லிட்டாரு, என்ன வந்து ஆண்டு உயர்த்துன்னு சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என்ன பண்ணாரு? மேன்மையாக வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவேன், ஆசீர்வதித்து பெருகவே. அந்த வாக்குத்தத்தம் ஹைலைட் பண்ணி கலர் பண்ணி வீட்டுல காடு அதுதான் ஆண்டு சொன்னா நம்பிக்கிட்டே இருப்பாங்க, நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா எப்போ ஒருத்தர் ஆண்டு உயர்த்துவார்னா அதுக்கு அவன் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு செய்தி இப்படியா சொல்றாங்க, நம்ம we are not called to work for Christ, we are called to work with Christ. நம்ம ஆண்டுக்காக வேலை பார்க்க முடியாது, ஆண்டவரோட தான். தாவீது ஆண்டுக்காக இல்ல பரிசுத்த ஆவியோட தான் நம்ம போக முடியும் இந்த ஜர்னி. அப்ப நம்மளோட ஜர்னில நமக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டே இருப்பார்? கத்து கொடுத்துட்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயமா. புரியுது? அப்போ உங்களை ஆண்டு ஒரு விஷயத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாரும் இங்க இருக்கிற, நீங்க எத்தனை வயசுல உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா இருந்தவங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆண்டவர் அழைப்பு வச்சிருக்கிறார். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு, நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் புரிஞ்சாலும் புரியாட்டாலும் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். அது என்ன விஷயத்துக்கு, எதற்காக அபிஷேகம் பண்ணார்? தாவீதை வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். யோசேப்பை வந்து அவர் ஒரு பொசிஷன் கொடுத்தாரு. மோசேக்கு ஒரு லீடர் பதவி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொசிஷன். எல்லாரும் முன்னாடி வரணும், எல்லாரும் அந்த அப்படின்னா இல்ல. உங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணு வச்சிருப்பார். அது உங்களுக்கு சிலருக்கு அதை தெரிஞ்சிருப்பீங்க, சிலர் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருப்பீங்க, இப்படி நிறைய விஷயம். ஆனா எப்போ அந்த ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரு அப்படின்னா, நீங்க தேர்ச்சி உள்ளவர்களா என்ன பண்ணணும்? மாறணும். அல்லேலூயா. நம்ம தேர்ச்சி பெறாத வரைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டாரு. அவருக்கு டைம் ஒரு மேட்டரே கிடையாது. நீ உட்காந்து நீங்க வெளியாரு அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? மோசே 40 வயசுல 40 வருஷம் வரைக்கும் எங்க இருந்தாரு? எகிப்துல இருந்தாரு. அவர் வசனம் சொல்றது எல்லாமே கற்று தேர்ந்தாராம். நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் கற்று தெரிஞ்சு. இப்ப மோசைக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? கத்துக்கிட்டோம். இனி நம்ம ஜனங்களை என்ன பண்ணிடலாம்? நம்ம ஜனங்களை கூப்பிட்டு போயிடலாம்னு இறங்கி பாக்குறாரு. ஒருத்தனை அடிக்கிறாரு, ஒருத்தன் செத்து போயிட்டான், ஒருத்தன் சொல்றான், டே நீ நேற்று நினைச்சு பண்ணல, எனக்கு தெரியும். எங்க போனதுக்கு அப்புறம் பயந்து ஓடிட்டான். அடுத்த 40 வருஷம் அவன் ட்ரைனிங் முடியல. அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்துல ட்ரைனிங். 80 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டு கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டுக்கு டைம் ஒரு மேட்டர் கிடையாது. நமக்கு தான் பிரச்சனை. நம்ம வளராத வரைக்கும், நம்ம அப்கிரேட் ஆகாத வரைக்கும், நெக்ஸ்ட் லெவல் போகாத வரைக்கும் நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். வாக்குத்தத்தம் கூட தான் இருக்கும். அழைத்தவர் மாற மாட்டார், வாக்குத்தத்தம் உங்களை விட்டு மாறாது. அவர் உண்மையுள்ளவர், சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? புரியுது உங்களுக்கு? சோ அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியேடா தாவீது வந்து தேர்ந்தவனா மாறலாம். பாடுறதா இருக்கட்டும், வாசிக்கிறதா இருக்கட்டும், யுத்தம் பண்ற விதமா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும். உங்களுக்கு விஷயம் சொல்ல பாருங்களேன். நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர், ஒரு 8 years பேக். அப்போ எனக்கு உண்மையை சொல்ல போனா, எனக்கு இந்த முன்னாடி நின்று மைக் பிடிச்சி பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாடுறது கொஞ்சம் பிடிக்கும், பாடுறது வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைக் பிடிச்சி பேசுறது எனக்கு பிடிக்காது. நான் கொஞ்சம் அப்போதான் சரியான டைப்பு. வந்தோமா, உட்காந்தோமா, கேட்டோமா, போனோமா அப்படின்னா இருந்து பழகிட்டோம். இந்த மாதிரி பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எங்க அப்பாவை பாஸோட கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லை. பாஸோட பசங்க எப்படியாவது முன்னாடி வந்து நின்றுவாங்க. சாட்சி சொல்ல ஆரம்பிச்சேன் சர்ச்சில். அப்புறம் பாட்டு பாட ஆரம்பிச்சோம். 5 பேர் தான் இருப்பாங்க சர்ச்சில். அப்போ ரொம்ப நாள் கிடையாது. அப்போ சின்ன ஒரு மெசேஜ் ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்க ஊர்ல ஒரு தாத்தா வந்து, வயசான ஒரு தாத்தா, ஒரு 70+ ஏஜ் இருக்கும். அப்போ அவர் வந்து ஒவ்வொரு ஊரா போய் ஊழியம் பண்ணுவார். கிராமமா போவார். முழுவர ஜபம், முன்னிரவு ஜபம், உபவாச ஜபம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம் போவார். அது வயசானவர். ஸோ அப்போ சப்போர்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிடைக்கும்போது என்ன எப்படியோ கிடைச்சது எங்க அப்பா மூலமா. அப்போ நான் அவர் கூட போவேன். அவர் எப்படிப்பட்ட தாத்தா? வயதான தாத்தா. எத்தனை பேர் சோழனா பை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு தோல் ஒரு பை போட்டு, ஒரு பெரிய பை, அந்த பை போட்டுருப்பாரு. ஒரு கட்டப்பை தெரியுமா அவங்களுக்கு? பிக்ஷாப்பர் கட்டப்பை. இந்த கடையில எல்லாம் போய் ட்ரெஸ் எடுத்தா கொடுப்பாங்க. சண்டை போடுவாங்க வீட்டுல, இன்னொன்று கொடுங்க, நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படி கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி கட்டப்பையெல்லாம் அது கட்டப்பை என்கிட்ட கொடுத்துருவாரு. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த கட்டப்பை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் வேற ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வேற படிச்சிருக்கேன். அங்க எனக்கு தெரிஞ்சவங்க வேற இருப்பான். கட்டப்பை வந்து பிடிக்காது. உள்ள என்ன தெரியுமா? பாட்டு புக்கு, வசன கார்டு, வால் போஸ்ட், அதை ஒட்டுறதுக்கு பேஸ்ட், கேலண்டர், சரியான வெயிட்டாக இருக்கும். இவர் கூட்டு போற ஊர் எங்க இருக்கும்? பஸ்ல அது ஊர் கூட்டு போவாரு. அங்க இருந்து பஸ்ல இறங்கி நடக்க வர விட்டுருவாரு. நடந்து வர பின்னாடியே போகணும். ஊர் போனா சரி நல்ல சர்ச்சா இருக்கும் போல அப்படி போய் பார்த்தா அது பாடந்து சர்ச்சா இருக்கும். 4 பாட்டி இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பாட்டி. நான் பாடுறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க பாடுறது
என்ன கேட்கலாம், வேற வழியில நான் பாடிதான் அவனும் அவர் கூட வந்துட்டேன், இப்படியே போகலாம். ஆனா நான் முறுமுறுக்கல, நான் சோர்ந்து போகல, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் அவர் கூட போவேன். எங்க தூத்துக்குடி சுத்தி இருக்கிற மாவட்டம் நாசரேத், சாயல்புரம், இங்க ஒவ்வொரு சிஎஸ்ஐ சர்ச்சஸ் ஒவ்வொரு கூட்டு போவேன். 2 வருஷம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீமோட சேர்ந்தோம். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வெளியே வந்தாச்சு. அங்க இருந்து கொஞ்சம் வேற ஒரு திருநெல்வேலி, அப்புறம் தெங்கல், இப்படி பக்கத்து ஊர்ல இருக்கலாம். இப்போ அந்த மீட்டிங்ஸ் போறோம், அப்படியே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு, சில வருடங்கள் ஆச்சு. அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சேன், அதுல பேச ஆரம்பிச்சேன். அது சில இடங்களுக்கு போக ஆரம்பிச்சது. அப்புறம் அதன் மூலமா அப்புறம் சென்னைக்கு போக ஆரம்பிச்சோம். சென்னை மீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 3 days கண்டினியூஸா பேசுறது, ஃபாஸ்டிங் ப்ரேயர், இப்படி ஒன்னொன்னா வந்துச்சு. அப்புறம் பெங்களூர் வந்தாச்சு. இப்போ ஸ்டேட் விட்டு வேற ஸ்டேட்ல வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ சாமன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தேன்னா. ஸோ இப்போ இஸ் அ நேஷனல் டைரக்டர். லாஸ்ட் டைம் பீகார் போயிருந்தோம். இப்போ ஒவ்வொரு கிராமமா போறோம். எங்க பாஸ் நேஷனல் லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எங்க புரியுது அவங்களுக்கு, ஒரு சின்ன கிராமம், அப்புறம் ஒரு சிட்டி, ஒரு வில்லேஜ்ல இருந்து சிட்டி, அப்புறம் அடுத்த டிஸ்ட்ரிக்ட், பக்கத்து ஸ்டேட், இந்தியா. புரியுது அவங்களுக்கு. நல்லா கவனிங்க. தாவீத ஆடு நமக்கு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆடு மேய்த்த தாவீதை என்னதான் மாத்தினாரு, அரசனா மாத்தினார். சொன்னாங்க சொல்லையா? அது போய் ஆடு மேய்ச்ச தாவீதை அப்படியே அரசனா மாத்தல. தாவீதோடைய லெவல்ஸ் என்ன தெரியுமா? ஆடு மேய்ச்சி இருந்த தாவீதை தூக்கி மியூசிஷியனை கொண்டு போய் வச்சாரு. சவுலுக்கு உட்காந்து வாசிக்கணும். சவுல் எப்ப போனா பேய் பிடிச்சு ஆடுறோம், அப்ப உட்காந்து வாசிக்கணும். என்ன ஆடு மேய்ப்பனா இருந்தவர், ஆடு மேய்த்துட்டு இருந்தவர் மியூசிஷியனா மாறினாரு. 2வது ஸ்டேஜ். மியூசிஷியனா இருந்தவர் ஆர்டராரு, வெப்பன் பேரராரு, ஆயுததாரியாரு. அவர் ராஜாவுடைய வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அப்படியே வளர வளர ஒரு செர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள் லீடர் ஆனாரு. அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. அவருக்கு தலைவனா இருந்தாரு. 5வது யூதேயாவுக்கு மட்டும் ராஜாவா இருந்தாரு. 6வது தான் என்ன தெரியுமா, யூதேயா, எருசலேம், இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவானார். இதுதான் சத்தியம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் டைரக்டா வந்து அரசனா மாறிட்டான், எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு வாக்குத்தம் உன்னை மேன்மையா வைப்பேன், உன்னை கீர்த்தியும் பெருமிச்சமா வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பல சில டீச்சர்ஸ் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க, உன்னை ஆண்டு வெளிநாடுகளுக்கு எல்லாம் கொண்டு போவார், உன்னை பயன்படுத்துவார். அப்படி வில்லேஜ் அப்படிலாம் கொண்டு போக மாட்டார், கூட்டு போவார், உங்களை பயன்படுத்துவார். ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா ஒவ்வொரு லெவலும் என்ன பண்ணிட்டு தான் வரணும், கடந்து தான் வரணும், பாஸ் பண்ணிட்டு தான் வரணும். அதுக்கு வரணும்னா நீங்க உங்களை என்ன பண்ணி தான் ஆகணும், அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட அப்கிரேட் பண்ண முடியாது. யாருக்கு உதவி பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவர். நான் உண்மை சொல்லணும்னா பெருமைக்காக நான் பைபிள் காலேஜ் போனதே இல்லை. எங்க அப்பா பாஸ்டர் தான். நான் பைபிள் காலேஜ் போனதே இல்லை. நான் படிச்சது செக்குலர் காலேஜ், ஏரோநாட்டிக்கல் படித்தேன். இந்த டேவிட் பத்தி பேசி அண்ணன் சொன்ன மாதிரி நான் யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க போய் அதை கூட பார்க்கலாம். இது 3 வருஷம் முன்னாடி போட்ட டேவிட் பத்தி நான் ஸ்டடி பண்ணி போட்டது. அது ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் மென்ஷன் பண்ணிருக்காரு, ஆனா நான் வந்து பைபிள் காலேஜ்ல படிக்கிறேன், எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, தாவீதை பத்தி எடுத்து வர சொன்னாங்க, உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இதுல இருந்து நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. அவர் என்ன படிக்கிறாரு? பைபிள் காலேஜ் படிக்க. நான் பைபிள் காலேஜ் போனது இல்லை. அப்பதான் யோசிச்சேன், எவனையும் மேன்மைப்படுத்த உண்மை கூடும், அப்படித்தானே? ஹோலி ஸ்பிரிட் இஸ் தி பெஸ்ட் டீச்சர். அவரை மாதிரி யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்க கூட எனக்கு யாருங்க சொல்லிக் கொடுப்பா, எனக்கு எங்க வீட்டுல இந்த மாதிரி கிளாஸ் அனுப்புறது, இது எனக்கு அப்டேட் பண்றதுக்கு எனக்கு யாரும் உதவி இல்லை, எனக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. பெஸ்ட் டீச்சர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருன்னு வைங்களேன், உங்க ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அல்லேலூயா. அப்போ நீங்க டெவலப் பண்ணாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பயன்படுத்த முடியும். ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்க எல்லாருமே தேவ திட்டம் இருக்கு. உங்க எல்லாரையும் கொண்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யணும்னு அவருக்கு ஆசை. இங்க இருக்க நீங்க சின்ன பையனா இருக்கலாம், பெரியவங்க இருக்கு, எல்லாரையும் கொண்டு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும். ஆனா அவருக்கு என்ன விஷயம் தெரியுமா? நீங்க அப்கிரேட் ஆகும். அதுதான் விரும்புறாரு ஆண்டவர். நம்ம உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்தோம்னா ஆண்டவரால நம்ம என்ன பண்ண முடியாது. நான் வந்து மைக்லாம் பிடிக்க மாட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, வெக்கமா இருக்கு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பேசிக்க முடியுமா? நீ நான் யூடியூப்ல வீடியோ போட முடியுமா? முடியாது. அப்போ பேசுகிறது இதுக்கு யார் உதவி பண்றா? பரிசுத்த ஆவியானவர் உதவி பண்றாரு. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து பேசணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்காரு? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? உங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? அதை நீங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? அதுல தெரிந்தவர்களா மாறணும். புரியுதா உங்களுக்கு? நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. இப்ப தாவீது வந்து அவர் டிராயிங் வரைந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாரா? அதுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆண்டவர் ராஜரீகத்துக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்றாரு? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? யோசேப்பு எத்தனை பேர் தெரியும்? யோசேப்பு தெரியும்ல உங்களுக்கு? யோசேப்பு வந்து கவனிங்க, யோசேப்பு வந்து என்னவா இருந்தார்? சின்ன பையனா இருந்தாரா? அப்போ இப்ப யோசேப்பு வந்து ஒரு சொப்பனம் பாக்குறாரு. அல்ல கவனிங்க, யோசேப்பு வந்து சொப்பனம் பாக்குறாரு. சொப்பனம் பார்த்து சின்ன பையன் அவரு, எல்லாத்துக்கும் அவர் கடைசிக்கு 3ஆம் பையன். சொப்பனம் பார்த்து சொல்லும் போது அண்ணன் அம்மா என்ன ஆயிட்டாங்க? டென்ஷன் ஆயிட்டு பயங்கரமா இதாயிட்டாங்க.
ஆனா யோசேப்புக்கு வச்ச தரிசனம் மாறல. ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு வாக்கு மாறல. யோசேப்பு என்னவா முடிவு பண்ணாரோ அங்க கொண்டு போய் ஹீட்ல கடைசியை கொண்டு போய் வச்சுட்டாரு. ஆரம்ப காலத்துல யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தரல. போய் சொல்றேன் அப்பாட்ட போய் அந்த மாதிரி பார்த்தேன், ஒரு சூரியன் சந்திரன் இருந்துச்சு, நட்சத்திரம் எல்லாம் வணங்குது, அறிக்கட்டுகள் எல்லாம் வணங்குது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அண்ணன் போய் சொன்னோம்னா டென்ஷன் ஆயிட்டாங்க அவங்க. ஏன்னா நானும் ஒண்ணு வணங்குறோமா, தூக்கி குடியில போட்டாங்க, அர்த்தம் தெரியல. ஆனா யோசிச்சு பாருங்க, பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது அதே மாதிரி அர்த்தம் தெரியாம நின்று இருந்தா அன்னைக்கு அவன் சிறைச்சாலையில இருந்து முன்னாடி போயிருப்பானா? கண்டிப்பா போயிருக்க மாட்டான்ல. அப்போ பல வருஷம் கேப் இருந்தது. அந்த அவன் குடியில போட்டு அவன் விற்கப்பட்டு போத்திபார் வீட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் திருப்பி அவன் பார்வோனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வருஷங்கள் இருந்தது. வசனம் சொல்றது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் கூட இருந்து அவன் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து அவனை பழக்குவித்து அவனை அப்டேட் பண்ணி இப்போ ஒரு நாள் வந்துருச்சு, 2 பேர் ஜெயிலுக்குள்ள வரான். ரொம்ப சுலபமா இருக்கான். என்னப்பா விஷயம்? இவன் ஒரு சொப்பனம் சொல்றான், அவன் ஒரு சொப்பனம் சொல்றான். கனவு, ட்ரீம், 2 ட்ரீமுக்கும் தலைவருக்கும் அர்த்தம் சொல்றாரு. 2மே நிறைவேறிடுச்சு. இது நிறைவேறல. ஒருத்தன் தண்டிக்கப்பட்டான், ஒருத்தன் திருப்பி தன்னுடைய பொசிஷனுக்கு போனா. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பார்வன் ஒரு கனவு காண்றாரு, ட்ரீம் அவருக்கு வருது. அவருக்கு பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கும்போது இப்போ இந்த கூட ஒரு ஞாபகம் வருது. சார், ஒரு நாள் என் கூட என்னுடைய பிரசன்ட்மேட் என் ஜெயில இருந்த ஒருத்தர் எனக்கு அர்த்தம் சொன்னா, இன்னைக்கு அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது யாரும் அவனை கூட்டுவாங்க அப்படின்னு இப்ப அவன் திருப்பி வரான். இப்ப அவனுக்கு மட்டும் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியலன்னா என்ன ஆயிருக்கும்? திருப்பியும் கொண்டு என்ன பண்ணுங்க, கோவப்பட்டாருன்னா இவன் என்ன பண்ணுங்க, கொலை பண்ணி போடுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப அவன் அப்டேட் பண்ணதுனால, பசுத்தாவினுக்குள்ள இருந்து தன்னை அவன் பலப்படுத்தி கொண்டதுனால, தேர்ந்தவனா மாறினதுனால, அவனோட விஷன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு அவன் தேர்ந்ததுனால, ராஜா சொன்ன சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொன்னா அது நிமித்தம் ஃபியூச்சர்ல வந்த பஞ்சத்துல இருந்து ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, மீட்கப்பட்டாங்க. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த அபிஷேகத்தை எப்ப கொண்டு போய் வச்சாருன்னா அவன் சின்ன பையனா இருக்கும்போது வச்சுட்டாரு. அவன் சின்ன பையனா இருக்கும்போது வச்சுட்டாரு. அவனுக்கு அர்த்தம் சொல்ல தெரியல. தாவீதுக்கு அவன் சின்ன பையனா இருக்கும்போது வச்சுட்டாங்க. அவனுக்கு ஒரு ஸ்லீம் சுத்த தெரியாது, அவனுக்கு பெருசா ஹார்ட் வாசிக்க தெரிஞ்சிருக்காது. அப்பவே அபிஷேகம். அப்போ உங்களுக்கு அதான் சொல்ல வர, உங்க மேல அபிஷேகம் வச்சுட்டாரு. உங்களுக்கு மேபி பைபிள் ஃப்ளூயண்டா வாசிக்க கூட தெரியாம இருக்கலாம். நான் எப்படிங்க உங்களுக்கு நான் ப்ரீச் பண்ணுவேன்? மேபி கரெக்டான ஸ்கேல்ல வாசிக்க தெரியாம இருக்கலாம், கரெக்டான சுதியில பாட தெரியாம இருக்கலாம். நான் எப்படிங்க நான் பண்ண போறேன்? நான் என்னால ஒருத்தருக்கு போய் காஸ்பல் கூட சொல்ல முடியல, என்ன எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவாரு அப்படிங்கிற கேள்வி உங்களை அநேகருக்கு இருக்கலாம் இந்த நாள்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில நீங்க அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இதெல்லாம் வசனம் சொல்ல ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா ஜேம்ஸ் வாசிக்கிறோம்ல, யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல நீங்க கேளுங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவாரா, உங்களுக்கு கொடுப்பார். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எந்த விஷயத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்க, எந்த விஷயத்துல நீங்க அப்கிரேட் ஆகணும், எதுல நீங்க தேர்ந்தவங்களா மாறணும், நீங்க கேட்க ஜெபிக்க பிராக்டிஸ் பண்ண ஆண்டு உங்களை அதுல பலப்படுத்துவார். விசேஷமா பைபிள்ல நம்ம தேர்ந்தவர்களா மாறணும். நம்மளாம் பான் கிறிஸ்டியன், மேபி இருக்கிற நிறைய பேர் பான் கிறிஸ்டியனா இருப்போம், ரொம்ப வருஷம் கிறிஸ்தவர்களா இருப்போம். இன்னமும் நாளாகமும் அப்படின்னா புதிய பாடல தேடுறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரியலையே, அட்லீஸ்ட் பைபிள் இண்டெக்ஸ் கூட நமக்கு தெரியல. பைபிள் எத்தனை புக்ஸ் இருக்குங்க பைபிள்ல, அது இருக்கும் எத்தனையோ புக்கு தெரியல. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பைபிள்ல வசனத்துல தேர்ந்தவர்களா மாறணும். வசனத்தை படிக்கணும். நம்ம சப்ஜெக்ட் எத்தனை புக்ஸ் படிக்கிறோம், எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு. பைபிள் ஒரே புக் தான். வருஷம் மாறுதாது மாறாது. ஆனா வசனம் கேட்டா நமக்கு தெரியாது. எத்தனை வருஷமா ஜெபம் பண்றோம், சரி யாராவது முன்னாடி இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா யார் வருவீங்க, நீ இப்ப பக்கத்துல போ அப்படிதான் சொல்றோம். ஜெபம் வரமாட்டேங்க முன்னாடி வந்தா. ஆனா எத்தனை வருஷம் கிறிஸ்தவம் நம்ம. ஆனா ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும் ஆசை இருக்கும். ஆண்டவர் என்னையும் பயன்படுத்தணும், ஆண்டவர் என்னையும் கொண்டு ஏதாவது செய்யணும் ஆசை இருக்கும். ஆனா பயன்படுத்தணும் நம்ம அப்கிரேட் ஆகும். அதுதான் ஆண்டவர். அப்போ இந்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஆவியானவருக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம இத்தனை இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் ஆனாலும் இங்கே தான் இருப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதில்ல. We are not called to receive blessings from God. We are called to become a blessings to many. நம்ம அநேகருக்கு எப்படி இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவங்க. இப்போ வெளியே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க, நல்லா படிப்பாங்க, சம்பாதிப்பாங்க, நல்லா வாழ்வாங்க. எதுக்கு வாழ்வாங்க நினைக்கிறீங்க? தனக்கு ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும்,
ஒரு கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், அதான் அதிகபட்ச ஆசை அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கும். அவ்வளவுதான், நான் வாழணும், நான் நல்லா இருக்கும். இப்ப அதே ஒரு நம்ம விசுவாசி சர்ச்சுக்குள்ள உட்காந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கொடுங்க, எனக்கு ஒரு கார் கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி. இப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடி பைபிள் படிக்க நமக்கும் வெளியுள்ளவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நோ டிஃபரன்ஸ். அப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம எதுக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணினார், எதுக்கு நம்மளை உண்டாக்கினார், உருவாக்கினார், அந்த ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க உங்க பகுதி மக்களுக்கு, நீங்க சில ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறணும். உங்களை கொண்டு எத்தனையோ வீடியோஸ் நான் வரும்போது கூட நாங்க ஐடஸ்கரோட மிஷனரி வீடியோ பார்த்துட்டு தான் வந்தோம். ஒரு பசங்களால முடியும், என்னால எப்படிங்க முடியும், ஒரு பெண்ணால முடியும். எத்தனையோ வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பாருங்க. எத்தனையோ ஹிஸ்டரிஸ் இருக்கு பெண்களால. அவங்களாம் வெளிநாட்டுல உள்ளவங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரியாது, இங்க வந்து லாங்குவேஜை கத்துக்கிட்டு எத்தனை மிஷனரி சொல்ல முடியும், எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப முடியாதுன்னு ஆண்டு சொல்றாரு, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. உங்களால முடியும், உங்களால முடியும். ஆண்டு இன்னைக்கு உங்களை நேசிச்சு உங்களை உட்கார வச்சு இந்த வார்த்தையை கேட்க வச்சுட்டு இருக்கிறார். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்ச உடனே எனக்கு வந்து ஆக்சுவலா பைலட் ஆகணும்னு பெரிய ஆசை. பைலட் ஆக நம்மளால முடியாது, அதுக்கு நிறைய அமௌண்ட் தேவை. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜாவது, அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ போயாச்சு. படிச்சு முடிச்சுட்டு யார் போட்டு அங்க எங்க போயிடலாம் அப்படின்னு பார்த்தா, படிச்சு முடிச்ச உடனே ஒரு பெரிய ஒரு பூகம் வந்தது. அதுதான் கோவிட், கொரோனா வைரஸ் வந்துச்சு. இத்தனை பேர் ஞாபகம் இருக்கு. ஏர்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் இழுத்து கடையை சாத்தினமா சாதிட்டாங்க. எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. கடைசியா என்னாச்சுன்னா, எங்க ஊர்லயே ஒரு மீடியா கம்பெனில ஒரு வேலை கிடைச்சது. எடிட் பண்ற வேலை, ஷூட் பண்ற வேலை, யூடியூப் சேனல்ஸ்க்காக. ஸோ போனோம், ரொம்ப கம்மியான சேலரி, ஆனா ரொம்ப நேரம் எடிட் பண்ணணும். காலையில் 9 மணிக்கு போனா 6 மணிக்கு தான் வரணும். ஷூட்லாம் போனா வெயில இருந்து ஷூட் பண்ணணும். எடிட்லாம் பண்ணா கையெல்லாம் பயங்கரமா வலிக்கும். எனக்கு பயங்கர கொஸ்டின்ஸ் வரும் ஒவ்வொரு நாளும். நான் படிச்சது என்ன படிச்சேன்? படிச்சது இன்ஜினியரிங். நான் ஒர்க் பண்றது ஒரு மீடியாவில் இருக்கிறேன். என்ன நான் ஒரு விஷயத்துக்காக நான் படிச்சேன். ஆனா நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ஒவ்வொரு மாசமும் எனக்கு இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். 7 மாசம் 7 8 9 மாசம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அப்படியே ஜாப் கிடைச்சு இங்க வந்தாச்சு. ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு அந்த 7 மாசம் 8 மாசம் நாங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா எனக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்காரு, எனக்கு ஹவு டு ஹேண்டில் த கேமரா எனக்கு தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு அது தெரிஞ்ச போது இன்னைக்கு நான் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், அது போக ஒரு 4-5 ஒரு கிறிஸ்டியன் சேனல்ஸ்க்கு நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். சேனல் கூட மினிஸ்ட்ரியில மீடியால இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு எங்க சர்ச்ல உள்ள மீடியாவுக்கு. அப்போ அன்னைக்கு எனக்கு எடிட் பண்ண தெரியல, இல்ல அன்னைக்கு எனக்கு மீடியா பத்தி நாலேஜ் எனக்கு நான் கெயின் பண்ணலன்னா இன்னைக்கு நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க முடியுமா? ஊழியத்துக்கு நான் ஒரு உதவியா இருந்திருக்க முடியுமா? சோசியல் மீடியா இஸ் வெரி பவர்ஃபுல், உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ போட்டு இது அனுப்புனா அமெரிக்காவில் கூட என்ன பண்ணலாம்? நம்ம அமெரிக்காவுக்கு போக முடியாது, ஆனா அமெரிக்காவுக்கு இந்த வீடியோ போகும், வித்தின் மில்லி செகண்ட்ல போகும். அதான் பவர். அப்போ இந்த எடிட்டிங் நமக்கு தெரியலன்னா நம்மளால பண்ணிருக்க முடியாது இல்லையா? மினிஸ்ட்ரிக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்க முடியாது. ஸோ இதை போல நீங்க அதுக்கு நீங்களும் எடிட் பண்ணணும். அதை நான் சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு நீங்க கண்டுபிடிச்சு, உங்க பர்பஸ் என்ன, நீங்க எந்த ஃபீல்ட்ல எங்க ஷைன் பண்ண போறீங்க, ஆண்டவர் எங்க பயன்படுத்த போறாரு நீங்க கண்டுபிடிச்சு ஜெபம் பண்ணி சித்தத்தை நீங்க புரிஞ்சுக்கொண்டு உங்க பர்பஸை நீங்க கண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல நீங்க அப்கிரேட் ஆகும். பரிசுத்தாவினருக்குள்ள நீங்க அப்கிரேட் ஆக உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு எப்படி தாவீத சின்ன தாவீதுன்னு சொல்லப்பட்ட அந்த அந்த சின்ன தாவீது அடுத்த லெவலுக்கு மியூசிஷியனா, ஒரு ஆயுததாரியா, ஒரு லீடரா, ஒரு கிங்கா எப்படி ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றினாரோ உங்களையும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் என்ன பண்ணுவாருங்களா எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்மளோட விஷன் எப்பவுமே பெருசா இருக்கும் அல்லையா? சும்மா அந்த எப்படி தாவீது வச்ச மாதிரி பெரிய வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுது? You are a chosen generation, royal priesthood. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமானவர்கள், ராயல் priesthood. நம்மளோட விஷன் எப்பவுமே பெருசா இருக்கணும். சின்ன குறுகின விஷனா இருக்க கூடாது, நேரோ மைண்டா இருக்க கூடாது. நம்ம ஆண்டுக்காக பெரிய காரியங்கள் செய்ய எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டுக்காக பெரிய காரியங்கள் செய்யணும் ஆசைப்படுறீங்களா? நான் ஆண்டுக்காக நிறைய விஷயம் பண்ணணும், ஆண்டுகளை என் வாழ்க்கை மூலம் ஆண்டு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த விஷன் உங்களுக்கு ஆண்டு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆனா இந்த நாளை நீங்க என்ன பண்ணக்கூடாது? வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கிற அந்த டைம் உங்களுக்கு நிறைய டைம் இப்போ கிடைக்கும். எதுலாம் அவங்க அப்டேட் பண்ண முடியும்? பைபிள்ல நீங்க பாடுற பாட்டுல, ஜபத்துல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்கில்ஸ்ல, டேலண்ட்டை நீங்க டெவலப் பண்ண உங்களை ஆண்டவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார்.
உங்களை இந்த சபையில பயன்படுத்துவார், உங்களை பக்கத்து சபையில, உங்க பக்கத்து ஊர், ஒவ்வொரு இடமா கூட்டு போவார். ஒவ்வொரு எந்த மக்களுக்கு நீங்க தேவையான ஆண்டு வச்சிருக்கிறோம் அங்க கரெக்டான டைம் வரும்போது கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க. அதான் வசனம் சொல்லுது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். அது கர்த்தராலே ஆகுமா, ஏற்ற காலத்துல ஒரு தீவிரமா நடப்பிப்பார். டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன நீங்க சொல்லிட்டு போனாரு, நான் செஞ்சுட்டேன், உங்களை அப்டேட் பண்ணுங்க, டேலண்ட்லாம் கத்துக்கோங்க, நான் பண்ணேன், நான் பாட்டு பாடுறேன், நான் கத்துக்கிட்டேன், எங்க பாஸ்டர் பாட விட மாட்டேங்காரு. வெயிட் பண்ணணும், டைம் வரும். டைம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். எப்படி சிறைச்சாலைக்குள்ள யார் வெயிட் பண்ணா? யோசேப்பு வெயிட் பண்ணாரு, வனாந்தரத்துல மோசே வெயிட் பண்ணாரு, தாவீது வெயிட் பண்ணாரு, எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாரு? 30 years. அவர் வந்தது எது தெரியுமா? வந்து அவரை என்னங்க இவ்வளவு வருஷம் 20 வருஷம் ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. வெயிட்டிங் பீரியட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து சும்மா இருக்கிற டைம் இல்ல, நம்மளை அப்டேட் பண்ற டைம். இப்ப நீங்க இருக்கிற டைம் வெயிட்டிங் பீரியட் சும்மா என்னங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இதுலதான் நீங்க தேர்ச்சி பெறக்கூடிய நேரம். ஒரு நாள் வரும், ஆண்டவங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ராஜாக்கள் மத்தியிலும் பிரபுக்கள் மத்தியிலும் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். இங்க இருக்கிற யாராவது கண்டிப்பா ஆண்டு சொன்ன வார்த்தை அவர் சொன்னதை நிச்சயமா செய்வார். அப்போ நீங்க போய் பேசணும்னா இப்ப என்ன பண்ணணும்? நீங்க இப்போ அதுக்கு இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும், இந்த டைம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சோ அப்படி நீங்க பண்ண ஆண்டு உங்களை கண்டிப்பா உயர்த்துவார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அப்படியே கண்களை மூட பார்க்கலாம். அப்படி இருக்கிறவங்க கண்களை மூடுங்க. உங்க எல்லாரையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இருக்கிற யாருமே சும்மாவா உங்களை ஆண்டவர் கூப்பிட்டு வரல. திட்டம் சாதாரணமான திட்டம் இல்ல, அது ராஜரீகமான திட்டம், அது மிகப்பெரிய திட்டம். ஒருவேளை சாமுவேல், ஒருவேளை தாவீதுக்கு அன்னைக்கு சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் சிரிச்சிருவாங்க, இவனாங்க ராஜாவாக போறான். யோசேப்பை பார்த்து அப்பதான் அண்ணன் சிரிச்சாங்க, இவனை பார்க்க நாங்க வணங்க போறோம். ஆனா நடந்துதான் நடக்கலன்னு நமக்கு தெரியும். அத்தனை பேரும் அன்னைக்கு கால சாஸ்திராங்கமா விழுந்தாங்க. சோ முன்னாடி ஒரு திட்டம், மிகப்பெரிய திட்டம். ஆண்டு வந்து அளவையோ அறிவையோ அவர் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. தேர்ந்தெடுத்த பின் அவர் உங்களை பலப்படுத்துகிறார். ஆனா இந்த சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்த்து தேர்ந்தெடுக்க மாட்டேன், நான் முகத்தை பார்க்கிற மாதிரி நான் பார்க்கல, நான் இருதயத்தை பார்க்கிறேன். அவர் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க இருதயத்தை ஆண்டு பார்க்கிறார். தம்பி, உனக்கு இந்த நாள்ல உனக்கு பெரிய டேலண்ட் இல்லாம இருக்கலாம், உனக்கு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னுடைய பர்சனல் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் ரொம்ப முக்கியம். வசனம் சொல்றது இருதயத்தின் நினைவுகள் திருப்புள்ளது மகா கேடுள்ளதா இருந்தது. தாவீது மிஸ்டேக் பண்ணாரு, அவர் ஃபியூச்சர்ல நிறைய பாவம் பண்ணாரு, விழுந்தாருதான். ஆனா ஆண்டவர் இப்படியே சொல்றாரு, the man after God's own heart. இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படி தெரியுமா? தப்பு பண்ணலையா சார்? தாவீது தப்பு பண்ணாரு. நம்மளுக்கு நாள்ல வாலிப வயசு எல்லாம் தப்பு பண்ணிடுறோம், மிஸ்டேக் பண்ணிடுறோம், பாவம் பண்ணிடுறோம், விழுந்துடுறோம். ஆனா தாவீது பண்ண ஒரு விஷயம், தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன வித்தியாசம்னா, சவுல் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்த பயம், இந்த கிங்டம் என்ன விட்டு போயிருமோ, இந்த சிங்காசனம் போயிருமோன்னு பயம். நான் தாவீதுக்கு என்ன பயம்? பரிசுத்த ஆவியானவர் என்ன விட்டு போயிருவாரோன்னு பயம். சங்கீதம் 51 ஆண்டவரே எப்படியாவது சுத்தப்படுத்துங்க, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு கொடுத்துருங்க. வசனம் சொல்றது இருதயம் நொறுங்குண்ட இருதயத்துல அவர் வந்து வாசமா இருக்கான். நீங்க ஒப்பு கொடுக்கீங்கனால வசனம் சொல்றது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனா அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். எல்லாரும் தவறு செய்யறவங்க தான், எல்லாரும் நம்ம தப்பு பண்ணிடுறோம் தான். ஆண்டு நியாயம் இருக்க மாட்டாரு. நீ தப்பு பண்றல, நீ உள்ள வராத, நீ இதுக்கு வந்து தகுதி இல்லைன்னா ஆண்டு சொல்ல மாட்டாரு. உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கல, ஆண்டு இந்த மாதிரி பேசிட்டான், நான் இந்த மாதிரி தவறா பேசிட்டேன், இந்த மாதிரி நான் பார்த்துட்டேன், இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுக்கணும். என் மாதிரி நீங்க வச்சுக்க திட்டம் பெருசுன்னு எனக்கு தெரியும், அதுக்கு என்ன பயன்படுத்தணும்னா நான் என்ன அப்டேட் பண்ணணும். ஆண்டவரை என்ன தாழ்ந்துகளால நிரப்புங்க. பைபிளை பார்க்கிறோம், தாழ்ந்துகளை கொடுத்தவங்க கிட்ட திரும்பி வந்து பார்க்கிறாரு. யார் யாரெல்லாம் தாழ்ந்து திரும்பி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு உள்ளவங்களுக்கு கொடுக்குறாரு, அப்படியே வச்சிருந்தவங்களுக்கு அதையும் எடுக்கிறாரு. இப்ப நீங்க ஜெபிங்க, ஒரு 2 minutes நீங்க ஜெபிக்க பார்க்கலாம். நீங்க ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஏசப்பா, நான் பாவத்தை மறைக்க விரும்புறேன், அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, என்னையும் பயன்படுத்துவீங்க நான் நம்புறேன் ஏசப்பா. எவ்வளவு வச்சிருக்கிற திட்டம் மிகப்பெரிய திட்டம் ஆண்டவரே.
என்னை சுத்தி உள்ளவங்க நம்பாம இருக்கலாம், எங்க அப்பா அம்மா கூட என்ன நம்பாம இருக்கலாம், எனக்கு கூட சில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு நேரம் தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனம் மாற மனுபுத்தர் அல்ல, அவர் சொல்லி நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆனா இந்த மாலைகள்ல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், நாங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள எங்களை பலப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம், நாங்க செய்கிற எல்லா விஷயங்களும் தேர்ந்தவர்களா மாற நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய சப்பா. நீங்கள் ஏதோ வந்தோம், ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஏதோ கேட்டோம், அப்படிலாம் குடிச்சு போனோம் அப்படின்னு இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கை இந்த யூத் மீட்டிங் மாற்றணும், இது ஒரு டர்னிங் பாயிண்ட், அது ஒரு யூஸா மாறணும் ஆண்டவரே. ஜெபி கண்களை மூடுங்க, சூழல் உங்களை மீட் பண்ணுங்க. ஹalleluya. ஜெபி ஹalleluya. என்னை தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன்